தூத்துக்குடி சண்முகபுரம் திமுக பகுதி சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் முகாம் அமைச்சர் கீதா ஜீவன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியை தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. இதேபோல் தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதி திமுக சார்பில் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கும் முகாம் சிவன் கோவில் தேரடி பகுதியில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் ஆகிய கீதா ஜீவன் தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் முகாமை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி, மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், மாவட்ட பிரதிநிதி சக்திவேல், மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் CM மதியழகன், அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ், முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம், மாநகர மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார், முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில், கோட்ராஜா, ரவீந்திரன், நவநீதன், வட்டச் செயலாளர்கள் கங்கா ராஜேஷ், சிவா, சதீஷ், பகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் சூர்யா, மாரிமுத்து, மாநகர மாணவர் அணி துணை அமைப்பாளர் சோமா, வார்டு இளைஞர் அணி அமைப்பாளர் அரவிந்த், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஸ்டெபின், மகளிர் அணி நிர்வாகிகள் ஜெயக்கனி, நிம்மி, ஜான்சி, உமாதேவி, கலைச்செல்வி, பெல்லா, ரேவதி, பார்வதி, கவிதா, அருணாதேவி, நாராயண வடிவு, மாவட்ட பிரதிநிதிகள் சிவன், கணேசன், மாரிமுத்து, வைரமுத்து உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். 2 நாள் நடைபெறும் இந்த முகாமில் இளைஞர் அணி ராஜா தலைமையில் பாபு, இசக்கிமுத்து, ஐயாச்சாமி, தனபால், அருள், சூர்யா, பாலா, மணி உள்ளிட்ட திமுக இளைஞர் அணி மகளிர் அணி குழுவினர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களை கணினியில் பதிவு செய்து திமுகவில் இணைத்தனர். தொடர்ந்து இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். இந்த முகாம் ஏற்பாடுகளை சண்முகபுரம் பகுதி செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார் சிறப்பாக செய்திருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.